கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 86ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, ராபோஜனத்திற்கு 5 நாட்கள் முன்பு எருசலேமிற்கு ராஜாவின் வருகை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரத்தின் மிக முக்கியமான நாளான ராபோஜனத்திற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக நடந்த நிகழ்வுகளை சிந்திப்போம். அன்று கர்த்தர் இயேசு எருசலேமுக்குள் ஒரு ராஜாவாக பிரவேசித்தார். அவர் ஒரு குதிரையின் மேல் ஏறி வராமல், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயும் இருக்கிறார் என்று சகரியா 9:9 கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி தாழ்மையுடன் வந்தார். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல, இது சமாதான பிரபுவின் வருகையாக இருந்தது. நமது ஆண்டவர் இயேசு நகருக்குள் வரும்போது திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களையும் ஈச்சமர கிளைகளையும் வழியிலே விரித்தார்கள். அவர்கள் மத்தேயு 21வது அதிகாரம் 9வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரேல் மக்கள் ரோமர்களிடமிருந்து தங்களை விடுவிக்க உலக பிரகாரமான ராஜாவாக அவரை பார்த்தனர். ஆனால் அவர் முழு உலக ஜனங்களையும் பாவ மரணத்திலிருந்து விடுதலையாக்க போகும் பரலோக ராஜாவாக வந்தார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. 6 வாரங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் இயேசு எருசலேம் நகரத்தை கண்டபோது அதன் நிலைமைக்காக கண்ணீர் விட்டு அழுதார். அந்த நகரம் தனக்கு கொடுக்கப்பட்ட இரட்சிப்பின் நேரத்தை அறியாமல் போனதற்காக அவர் வருந்தினார். லூக்கா 19வது அதிகாரம் 41 மற்றும் 42வது வசனத்தில் உள்ளபடி, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று அவர் கூறினார். இது கர்த்தருடைய அன்பையும் மக்கள் அவர் தரும் இரட்சிப்பை தவற விடும்போது அவர் படும் வேதனையையும் காட்டுகிறது. அன்று எருசலேம் மக்கள் அவரை வரவேற்றது போல இன்று நாம் நம்முடைய இருதயங்களில் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா? அவர் வெறும் ஒரு வரலாற்று நாயகர் அல்ல, நம் வாழ்க்கையை வழிநடத்தி ஆளும் ராஜா. இந்த 5வது நாள் நிகழ்வு நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், நாம் நம்முடைய பெருமைகளை தள்ளி வைத்து தாழ்மையின் ராஜாவாகிய கர்த்தர் இயேசுவை நம் வாழ்க்கையை ஆளும் எஜமானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, ராபோஜனத்திற்கு 4 நாட்களுக்கு முன்பு கனி கொடாத அத்திமரமும் ஆலயத்தை சுத்திகரித்தலும். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.